Taste the Daily. விவசாயிகள் வியர்வை சிந்தி உழைத்து விளைவித்த நெல்லை முறையாக கொள்முதல் செய்யாமல் மழையில் நனையவிட்டு விவசாயிகள் வயிற்றில் அடித்த விடியா திமுக அரசின் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் விவசாயிகளின் துரோகி இல்லையா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் விவசாயிகள் வஞ்சிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். துணை முதல்வராக இருந்தபோது மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதி அளித்து டெல்டா விவசாயிகளுக்கு ஸ்டாலின் துரோகம் இழைத்ததாக குறிப்பிட்டிருக்கும் பொதுச் செயலாளர், காங்கிரசுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு அந்த கட்சி ஆட்சி செய்யும் கர்நாடகாவில் மேகதாது அணையை கட்டுவதற்கு கூட்டு சதி செய்து கொண்டு நாடகமாடுவதாக விமர்சித்துள்ளார். நெல் ஈரப்பதத்திற்கான வரம்பை உரிய நேரத்தில் மத்திய அரசின் ஆணையை பெற்று உயர்த்த தவறிய கையாலாகாதவர் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் என தெரிவித்துள்ள புரட்சி தமிழர், டெல்டா பகுதியில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் சேமிப்பு கிடங்குகளுக்கு செல்ல தேவையான லாரி போக்குவரத்து போன்றவையை உரிய நேரத்தில் திட்டமிட்டு செயல்படுத்த ஸ்டாலின் அரசு தவறிவிட்டதுதானே உண்மை எனவும் விமர்சித்துள்ளார். இந்த ஆண்டு குறுவை சாகுபடியில் விவசாயிகள் வியர்வை சிந்தி விளைவித்த நெல்லை இந்த அரசு கொள்முதல் செய்ய பல நாட்களுக்கு மேல் ஆனதாக சாடிய எதிர்க்கட்சித் தலைவர், மழையில் நெல் மூட்டைகள் நனைந்து முளைவிட்டு விவசாயிகளுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தி துரோகம் செய்தவர் ஸ்டாலின் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். குறுவை சாகுபடி காலத்தில் நெல்லின் ஈரப்பத அளவின் தளர்வுக்கு வேண்டிய முயற்சிகளை உரிய நேரத்தில் செய்யாமல் மத்திய அரசு அனுமதி மறுத்துவிட்டதாக ஸ்டாலின் திசை திருப்பியதாக காட்டமாக தெரிவித்துள்ள புரட்சி தமிழர், ரெட் ஜெயண்ட் மீது ரெய்டு வந்தவுடன் டெல்லி சென்று மத்திய நிதியமைச்சரை சந்தித்து சமரசம் செய்த ஸ்டாலின் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு பிரதமரை சந்தித்து ஈரப்பதம் தளர்வு குறித்து பேசாதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். தன் சொந்த பிரச்சனைகளுக்கு டெல்லிக்கு ஓடோடி செல்லும் ஸ்டாலின் விவசாய மக்களின் பிரச்சனையில் பாராமுகம் காட்டுவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள பொதுச் செயலாளர், பொறுப்பற்ற திமுக அரசு மக்கள் விரோத அரசு என்பதை மக்கள் உணர்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளை வஞ்சிக்கும் ஸ்டாலின் மாடல் விடியா திமுக அரசுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.